ஸோ பழமொழிகள் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது இல்லைங்களா? குறிப்பாக நம்ம கல்ச்சர்ல ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லிடுவாங்க. சம்மந்தம் இருக்கோ, சம்மந்தம் இல்லையோ நம்ம வந்து என்ன செய்வோம்? பழமொழிய ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருப்போம். ஸோ வந்து பழமொழி சொல்றது தப்பு இல்ல. நெறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா சில பழமொழிகள் வந்து சில நேரங்கள்ல ஹராமான, சந்தேகத்துக்கு இடமான, சிலது குஃப்ரான, ஷிர்கான விஷயங்களையும் அந்த பழமொழியில இருக்கும். அந்த பழமொழிகள மட்டும் நம்ம தவிர்த்து கொள்ளணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, அது ராகு திசையில வாழ்ந்தவனும் இல்ல, ராச திசையில கெட்டவனும் இல்லன்னு சொல்லுவாங்க. இது ஜோசியம், திசை, நட்சத்திரம் இதை நிர்ணயிக்கக்கூடிய சார்ந்த ஒரு ஷிர்கான ஒரு பழமொழி இது. ஏன்னா நன்மை, தீமை அல்லாஹ்வின் கையில தான் இருக்கு. ஸோ இறைக்க ஊறும் மணற்கேணி ஈய பெருகும் பெருஞ்செல்வம்னு சொல்லுவாங்க. நீ கொடுத்தால் செல்வம் தானா பெருகும்னு சொல்லுவாங்க. இப்படி அப்சல்யூட்டாக சொல்றது வந்து ப்ராப்ளமேட்டிக்ங்க. ஏன்னா செல்வம் பெருகுவது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. அல்லாஹ்வுடைய கதிர் தீர்ப்புல உள்ளது. ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா போல அதை சொல்வது தவறு. ஏன்னா சதகாக்கள் பரக்கத் தரும் தர்மங்கள். ஆனால் அவுட்கம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் நாட்டத்தின் கீழ் தான் இருக்கு. அது இறைக்கிற ஊற்றே சுரக்கும் சொல்லுவாங்க. நீ செய்கிறது தான் உனக்கு திரும்பும் என்ற ஒரு டிட்டர்மினிஸ்டிக் ஐடியா இது. ஸோ வந்து இது எப்படிப்பட்டதுன்னா, காஸ் அலோன் கண்ட்ரோல்ஸ் அவுட்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போன்ற ஒரு விஷயம் தவறானது. ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மறக்கப்படுற மாரி ஒரு விஷயமா இருக்கு. இட்டார் பெரியார், இடாதார் இழிகுலத்தார் சொல்லுவாங்க. அதாவது கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன் என்று. இது அப்சல்யூட் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லப்பட்டா ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா மனிதனுடைய மதிப்பு தக்குவால தான் இருக்கு. வெல்த் பேஸ்டு கிடையாது. அது ஈட்டி 8 முழம் பாயும், பணம் வந்து பாதாளம் மட்டும் பாயும்னு சொல்லுவாங்க. பணம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் என்ற கருத்தை இது சொல்லுது. மணி கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங் என்ற மைண்ட் செட். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் வந்து மறக்கப்படுது. ஸோ இது வந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய பழமொழி. ஏன்னா அல்லாஹ் மட்டும் தான் ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், கதிரை நிர்வகிக்கக்கூடியவன், நன்மை தீமையை ஏற்படுத்தக்கூடியவன். அடுத்து எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பது சில நேரங்களில் ஆசிரியர்களை குறிக்கக்கூடிய பழமொழி. ஆசிரியர்களை கடவுள் லெவலில் உயர்த்துறது தவறு, ஷிர்கான விஷயம். ஏன்னா அந்த ஆசிரியர்களை கொண்டே நமக்கு கல்வி சொல்லி கொடுத்ததே படைத்த இறைவன் தான், அல்லாஹ் தான். பெண் புத்தி பின் புத்தி சொல்லுவாங்க. இது பெண்களை இழிவாக பார்க்கக்கூடிய பழமொழி. இதெல்லாம் தவறானது. எளியவன் பொண்டாட்டி எல்லாருக்கும் மைத்துனின்னு சொல்லுவாங்க. இது ஒழுக்கமற்ற பழமொழிகள் இதெல்லாம். அடுத்து ஏதென்று கேட்பாரும் கிடையாது, எடுத்து பிடிப்பாரும் கிடையாது சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த ஹோப்லெஸ் மைண்ட் செட்ட வளர்க்கக்கூடிய ஒரு தவறான பழமொழிகள். அடுத்து ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அட்டம் மட்டத்துல சனின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஜோசியம், நல்லது கெட்டது கிரகங்கள் நிர்ணயிக்க கூடிய அது போன்ற பழமொழி, ஷிர்கான விஷயங்கள் இதெல்லாம். அடுத்தது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. இது வந்து கான்டெக்ஸ்ட் இருக்கு. எப்படி சொல்லணும்னா, மனித செயல் மட்டும் தான் ரிசல்ட்ட உருவாக்கும் என்பது போல சொல்லப்பட்டால் இது வந்து தவறானது. ஏன்னா இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அடுத்தது கலகம் பொறந்துச்சுன்னா நியாயம் பொறக்கும்னு சொல்லுவாங்க. அது கான்ஃப்ளிக்ட் தான் ஜஸ்டிஸ் என்ற அப்சல்யூட் ரூல் சொல்ற மாரி இது. இது தவறு. ஏனென்றால் நியாயம் எப்போதும் கான்ஃப்ளிக்ட் மூலம் வராது. அடுத்து கதிரவன் வந்து சிலரை வந்து காயேன் என்குமா என்று சொல்லுவாங்க. இது நேச்சுரல் ஆக்ட்ஸ பிளைண்டா ஃபாலோ பண்றது. அடுத்தது கப்பற்காரன் பொண்டாட்டி தொப்பக்காரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இழிவுபடுத்தக்கூடிய விஷயம். கள்ளனும் தோட்டக்காரனும் ஒன்று கூடினா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தவறான செயல வந்து நார்மலைஸ் பண்ற மாரி. கள்ள குடிச்சா உள்ளதையும் சொல்லுவான்னு சொல்லுவாங்க. மது குடிக்கிறது இன்டைரக்ட்டா ஜஸ்டிஃபை செய்ற பழமொழிகள் இதெல்லாம். கள்ள மனம் துள்ளும் சொல்லுவாங்க. இது வந்து டிசீட்டான ஒரு மனநிலையை நார்மலைஸ் பண்ணக்கூடியது.